கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். மத்தேயு 5:17. இங்கே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அல்லது தீர்க்க தரிசனத்தை அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ரோமர் 13:8. இந்த ரெண்டு காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்னு பார்க்குறோம். பாருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஒழுக்கத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நியாயப்பிரமாணமானது குழந்தைகளுக்காக, அதாவது இடைப்பட்ட வயதினருக்கு கொடுக்கப்பட்டது போல், வாலிப பிராயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு முரட்டாட்ட குணமும் கீழ்ப்படியாமையும் அதிகமாக இருக்கிற சமயத்தில், இருதய கடினம், இதுதான் சரியான வார்த்தை நினைக்கிறேன், இருதய கடினம் அதிகமாக இருக்கிற காலத்தில் கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்மை ஒழுக்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் கூட ஒழுக்கத்தை மீறி வாழ்கின்ற அந்த காலங்களிலே இந்த நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டதாக இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எது சரி எது தப்பு அப்படின்றத இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவங்க கற்றுக்கிறதா இருந்துச்சு. அப்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அந்த சிறு வயதினருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்கிறேன், சிறு வயதினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை பெரியவங்க எப்படி நிறைவேற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்பு நிமித்தம் அதை நிறைவேற்ற முடியும்னு பார்க்குறோம். இது குறித்தான ஒரு 5 கேள்விகளை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம்னா என்ன, அதுக்குள்ளே தான் இருக்கிறோமா, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அண்டரில் தான் இருக்கிறோமா, அல்லது நம்ம அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோமான்னு சொல்லிட்டு சில சந்தேகங்கள் இருக்கலாம். அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தை குறித்தான 5 கேள்விகளும் பதில்களும். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. இப்போது கேள்வி, கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்? இது முதலாவது கேள்வி. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமானது விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மோசே நியாயப்பிரமாணத்தின் நாளாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ரோமர் 10:5. இப்போ கேள்வி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் எப்படி அவைகளாலே பிழைப்பான்? அடுத்தது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ரோமர் 7:12. இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது நமக்கு எழுகிற கேள்வி, அப்படியால் நியாயப்பிரமாணம் எப்படி பரிசுத்தமானது? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து ஆணி அடித்துன்னு எழுதியிருக்கு. அப்போ கொலோசையர் 2:14. அப்போது நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்துன்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வர்ற கேள்வி என்னென்னா, கிறிஸ்து நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை எப்படி குலைத்து போட்டார்? எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:11-12 வசனங்களில் இருக்குது. அப்போ இந்த வசனங்களை பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு விதிக்கப்பட்டது ஏன்? ஸோ இந்த வசனங்களின்படி நம்ம இந்த 5 கேள்வி எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் எப்படி அவைகளாலே பிழைப்பான்? நியாயப்பிரமாணம் எப்படி பரிசுத்தமானது?
கிறிஸ்து நமக்கு எதிரடியாய் இருந்த கையெழுத்தை எப்படி குலைத்து போட்டார்? நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு விதிக்கப்பட்டது ஏன்? கேள்வி எண் 1. கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார்? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எப்படின்னா, நம்ம இந்த 5 கேள்விகளுக்கும் கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்கும் கூட நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்தே நம்ம அதுக்கான கேள்விகளையும் பதிலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நியாயப்பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ கற்பனை, அப்புறம் விதிகள், நியமங்கள், பிரமாணங்கள்லாம் எப்போ கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்க என்னைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்தாங்களோ, சீனாய் மலையிலே அப்பொழுது தான் கொடுக்கப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்ட கற்பனைகளை இவர் எப்படி கடைபிடிச்சாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போது நியாயப்பிரமாணமானது ஏற்கனவே எல்லாருடைய இருதயத்திலும் இருக்குது. அதை வெளிப்படுத்தி நமக்கு என்ன பண்ணார்? தேவன் காட்டினார்னு பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்திலே முதல் நியாயப்பிரமாணம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டனைன்னு ஒன்று நமக்கு கிடைக்குது. என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ அந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கான தண்டனை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டது. பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கான முடிவை தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல செஞ்சு முடிக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போது முதல் நியாயப்பிரமாணம் என்பது, நீ தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இதுதான் முதல் நியாயப்பிரமாணம். அப்போது முதல் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன? நியாயப்பிரமாணம் என்றால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உள்ளடக்குதுன்னு பார்த்துருக்கோம். அப்போது முதல் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன? தோட்டத்தில் உள்ள கனிகளை புசித்து தேவனோடு சஞ்சரித்து மன மகிழ்ச்சியுடன் பயமில்லாமல் வாழ்வது. பாருங்கள், இதுதான் முதல் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம். அதன்படி முதல் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? நன்மை தீமை அறியும் கனியை புசிக்கும் நாளில் மரண தண்டனைக்கு உட்படுவாய் என்பது. இதுதான் என்னது? நியாயப்பிரமாணத்தின் சாபம். விளைவு பயம், பிரிவு, சாபங்கள், பூமி முழுவதும் உன்னால் சபிக்கப்பட்டிருக்கும், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இதெல்லாம் என்னது? நியாயப்பிரமாணத்தினால் உண்டான சாபங்கள். அப்புறம் நியாயப்பிரமாணம் என்பது சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கியது. இயேசு கிறிஸ்து யார்? 2ஆம் ஆதாம். நியாயப்பிரமாணத்தின் தண்டனையான மரண தண்டனையை பாவம் இல்லாதிருந்தும் தான் ஏற்றதால் இனி அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்கிற கட்டளைக்கு வேலை இல்லை. ஏனென்றால் நாம் ஏற்கனவே புசித்து விட்ட ஒரு கனியை ஏன் மீண்டும் புசிக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும்? அதற்கு அவசியம் இல்லையே. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். எப்படின்னா, நாம் இப்போ ஒரு கற்பனை அவர் கொடுத்துருந்தார். என்னென்னா, இந்த தோட்டத்தில் உள்ள கனியை எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்து நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியும் கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? புசிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அது கட்டளை. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து அதற்கான தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டாரு. தண்டனையை அனுபவித்த பிறகு மறுபடியும் அந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்ற அந்த சட்டம் என்ன பண்ணாது? அங்கே வேலை செய்யாது. ஏனென்றால் அதை புசிச்சாச்சு, ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு, புசிச்சாச்சு. அதுக்கான தண்டனையும் இங்கே முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த தண்டனையை நிறைவேற்றி முடித்ததுனால மறுபடியும் அதை புசிக்கணுன்ற ஒரு கட்டளையே அங்கே இல்லை. இப்படி நியாயப்பிரமாணமாகிய அந்த சட்டத்திட்டத்தை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. அதனால் இனி நாம் அந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்ற, அதாவது இனி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அந்த இடத்துல வேலை இல்லைன்னு பார்க்குறோம். எனவே கிறிஸ்து தண்டனையை ஏற்று நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார். இந்த காரியத்தை காணாதிருந்தும் விசுவாசிக்கிற எவனுக்கும் விசுவாசத்தின் மூலமாக அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அடுத்த 2வது கேள்வி, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் எப்படி அவைகளால் பிழைப்பான்?
நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் பண்ணது கீழ்ப்படிதலுக்குரியது அல்லது ஒழுக்கத்திற்குரியது. அது அன்பிற்குரியது இல்ல. அது பார்த்தீங்கன்னா, விசுவாசத்திற்குரியது அல்ல. கலாத்தியர் புத்தகம் 3:12 ரோமர் 10:5 இப்படி இந்த காரியம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நியாயப்பிரமாணத்தின்படி மற்ற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம் என்கிற கட்டளையினாலே மனிதர்கள் பிழைத்தார்கள். பாருங்க, எப்படி பிழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீ எல்லா கனிகளையும் விருட்சங்களையும் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஏன்? நன்மை தீமை அறியத்தக்க கனி மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. ஆனா இவங்க அதை சாப்பிடல. ஆனால் பார்த்தீங்கன்னா, எல்லா விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம். தேவன் உங்களோடு இருப்பார். எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலான்றது முதல் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம். அப்படியே ரோமர் 10:5 மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் பவுல். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு உபாகமம் 28:1-14 உள்ள ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அவைகளால் அவன் பிழைப்பான். அது நியாயப்பிரமாணத்தின் நீதி. இங்கே பார்த்தீங்கன்னா, உபாகமம் புத்தகம் 22 1 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய கற்பனைகளை சரியாக கடைபிடிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு அந்த இடத்துல எழுதியிருக்கோம். அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அதை கடைபிடிக்கிறவங்களுக்கு உண்டு. அப்போ அந்த அந்த ஆசீர்வாதங்களால் அவங்க என்ன பண்ணுறாங்க? பிழைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்து கேள்வி 3, நியாயப்பிரமாணம் எப்படி பரிசுத்தமானது? பாருங்கள், பரிசுத்தமான ஒன்றை தான் அவர் என்ன பண்ணார்? சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார்னு பார்க்குறோம். அப்போது அந்த பரிசுத்தமான அந்த நியாயப்பிரமாணம் எப்படி பரிசுத்தமானதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ரோமர் 7:12. எப்படி? நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் கனி உட்பட பாருங்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணால் புசிக்கலாம். மேலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த கட்டளையில் ஏதாவது குறை இருக்கிறதா? பாருங்கள், இந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது தப்பா? இல்லை இல்லையா? ஏன்னா அந்த கனியை புசிக்கணும்னாலே என்ன பண்ணுவீங்க? மரணம் ஏற்படும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கட்டளையில் எந்த குற்றமும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. அதுபோல் தேவன் சீனாய் மலையிலே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் எந்த குறையும் கிடையாது. அது என்னது? பரிசுத்தமான கட்டளைகள் தான். இப்போ இந்த கட்டளைகளை நாம் பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கவே கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நமக்கு நன்மைக்காகவே இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. ஆகவே நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிழையும் இல்லை. எனவே அது பரிசுத்தமானது தான். அதில் ஒரு குறையும் இல்லை. நமது மாம்சமே பாவத்துக்கு உட்பட்டதானது. நாம் அதற்கு கீழ்ப்படியாததுனால நாம் நம்முடைய மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்துக்கு உட்பட்டவர்களாகிறோம்னு பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது தான். கேள்வி எண் 4, கிறிஸ்து நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை எப்படி குலைத்து போட்டார்? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று எழுதியிருக்கு கொலோசியர் 2:14. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி எதிரடியாக இருக்கிறது? மாம்சம் பரிசுத்தமாக படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்கிற கட்டளை நம்மை கீழ்ப்படிய விடவில்லை. அந்த கனியில் அப்படி என்னதான் இருக்கும் என்கிற ஆவல் நம் இருதயத்தில் இச்சையாக தோன்றி பின் ஒரு நாள் அதை பறித்து உண்டு பாவத்தை பிறப்பித்தது. எனவே அந்த கட்டளைகள் இல்லை என்றால் பாவம் இல்லை. ஆகவே அந்த கட்டளைகளான நியாயப்பிரமாணமே நம்மை பாவத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கும் வித்திட்டது. இப்போ அந்த கனியை புசிக்காத அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அங்கே பாவன்ற ஒன்றே வந்திருக்காது, அவங்க சாப்பிட்ருந்தாலும் கூட. ஏன்னா தேவன் தான் அதை சொல்லலையே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்கள் சொல்லியிருந்தா நான் சாப்பிட்ருக்க மாட்டேனேன்னு சொன்ன சொல்லுவாங்க. அப்போது இவர் அந்த கட்டளையை கொடுத்ததுனால அந்த நியாயப்பிரமாணமே நம்மை பாவத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கும் வித்திட்டதுன்னு பார்க்குறோம். ஆகிலும் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. பாருங்கள், அவர் சொன்ன கற்பனை என்னது? பரிசுத்தமானது. ஏன் பரிசுத்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா,
தேவனால் கொடுக்கப்பட்டது. அது மனிதருக்கு நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டது. எனவே அ நியாயப்பிரமாண வம்சத்திற்குரியது போல நியாயப்பிரமானது மாம்சத்துக்குரியது போல தோன்றி நமக்கு எதிரடையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்படி கையெழுத்தை குலைத்தார்? எப்படி நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் எப்படி எதிரடையா இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த எதிரடையா இருந்த இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி இயேசு கிறிஸ்து கைய அ அந்த ஒரு கையெழுத்தை குழை அ கையெழுத்தை குலைத்தார்ன்னு பார்க்குறோம். சாரி. இயேசு தான் நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை தமது மாம்சத்தின் மூலமாகவும், மாம்ச மரணத்தின் மூலமாகவும், தம்மை தாமே சிலுவையில் ஆணி அடிக்க கொடுத்ததன் மூலம், இனி நியாயப்பிரமாணம் இல்லை. அதாவது மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் உச்சபட்ச தண்டனையாகிய மரணம், அந்த மரணத்தை கொண்டே ஓகே. நியாயப்பிரமாணத்தின் உச்சபட்ச தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம். அப்போ அந்த மரணத்தை கொண்டே நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்து கையெழுத்தை குலைத்து போட்டார். அவர் கொடுத்த அந்த கற்பனையின் தண்டனையாகிய மரண தண்டனையை வைத்து நம்மலாம் நினைப்போம், தேவன் பாருங்க அவங்கள துரத்திட்டு மரணம்ன்ற ஒரு தண்டனையை மனசாட்சியே இல்லாமல் கொடுத்துட்டான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மரணம்ன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம இப்போ மன்னிப்பே அடைஞ்சிருக்க முடியாது. ஏன் தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கான அவங்க தண்டனை என்ன பண்ண முடியல, அவங்க ஆ நிவர்த்தியே செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாம்சத்தில இல்ல. அவங்க மாம்சத்தில இல்லன்னா, அவங்களுக்கு மரணம்ன்ற ஒரு தண்டனை இல்ல. அதனால அவங்க டைரக்ட்டா ஆவிக்குரிய மரணமாகிய அக்கினி கடலுக்கே போறாங்க. அப்ப நம்ம மேல தேவன் வந்து எந்த அளவுக்கு கிருபை வைத்திருந்தா பாருங்க, அவருடைய அனந்த ஞானத்த பாருங்க. இந்த பூமியில அழகா ஒரு தோட்டத்த உண்டாக்கி, ஒரு பிள்ளைய வளர்க்கறது போல வளர்த்து, நம்ம ஏற்கனவே ஆண்டவர் எப்படி நமக்கு தகப்பனா இருந்தார்ன்னு பார்க்குறோம். படிப்படியா வளர்த்து தமக்கு சமானமாக தம்முடைய மடியிலே, நம்முடைய சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன பண்றார், நம்மள வழிநடத்தி கொண்டு வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமர் புத்தகம் 7லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்துதான் இருக்குமே. பாருங்க. இந்த கனியை புசிக்காதேன்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அது புசிச்சாலும் அது பாவம் இல்லன்னு தான் ஆயிருக்கும். அப்போ முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது, நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். பாருங்க, இந்த ஆதாம் ஏவாளும் இந்த கனியை புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க ஜீவன் உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப என்னைக்கு வந்து இந்த கனியை புசிக்காதீங்கன்னு சொன்ன உடனே, இவங்க எப்படியாச்சும் அந்த கனிய சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால, கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. ஏன்னா, ஒரு கட்டளைன்னு வந்துச்சுன்னா, தண்டனையும் கூட சேர்ந்து வருது. அப்போ, அதனால பாவம் என்ன பண்ணுது? உயிர் கொண்டது. நான் மரித்தவன் நானே. ஏன்னா, எப்படியும் நான் என்ன பண்ணுவேன்? அந்த பாவத்த செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி மனிதன் என்ன பண்ணுவாங்க? நான் அதனால தான் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரும் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தவான்லாம் ஆக முடியாது. நான் மரித்தவன் ஆனேன். இப்படி இருக்க, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். பாருங்க. இந்த கற்பனை நல்ல கற்பனை தான். அந்த கனிய சாப்பிடாதீங்கன்னு சொன்னது சரிதான். நல்ல கற்பனை தான். ஆனாலும், அதுவே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று, பாருங்க என்னை வஞ்சித்தது. அதனாலே என்னை கொன்றது. கேள்வி எண் 5. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு விதிக்கப்பட்டது ஏன்? எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், செயற்கற்றவர்களுக்கும் இப்படி நிறைய என்ன பண்ணுது? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நியாயப்பிரமாணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டது என்றால், ஆதாமும் ஏவாளும் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறதா? கரெக்டு தானே? ஏன்னா, தோட்டத்தில இவங்க வந்து எப்படியாச்சும் புசிச்சுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கனிய புசிக்காதீங்கன்னு சொன்னாரு. அப்போ அவங்க புசிக்க மாட்டாங்க, எனக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு அவரு? அந்த நியாயப்பிரமாணத்தையே குடுத்து அந்த அந்த கனிய புசிக்காதீங்கன்னு சொல்லியே இருக்க மாட்டாரு. ஏன்னா, அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு. அப்போ ஆம், எப்படி எனில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ, அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரர்கள். ஏன்னா, நம்ம வீட்ல கூட நல்லா நல்லா படிக்கிற நல்ல பசங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்?
நீ இப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும் என்ன பண்ண மாட்டோம் நம்ம. அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அவன் ஏற்கனவே நல்லவனா தான் இருக்கிறான். ஆனா யாரு சேட்டை பண்ணிட்டு அலையிறானோ, யார் வந்து அ கீழ்ப்படியாம இருக்கிறானோ, யார் தீய காரியங்களில் ஈடுபடுறாங்களோ, அவங்களுக்கு தான் இதெல்லாம் செஞ்சா பனிஷ்மென்ட்டு. ஒழுங்கா இருந்தா கிஃப்ட் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். தேவனுக்கு தெரியும் அவர்கள் கனியை சாப்பிட ஆசைப்படுவார்கள் என்று. எனவேதான் எல்லா விருட்சத்தையும் ஒப்புக்கொடுத்து ஒரு கனியை மட்டும் விலக்கினார். ஆதாமும் ஏவாளும் பூரண புருஷர்களாக இருந்திருந்தால் மனக்கடினம் அவர்களுக்கு இருக்காது. அப்படி மனக்கடினம் இல்லை என்றால் அவர்கள் கனியை புசிக்க முற்பட மாட்டார்கள். எனவே அங்கே அந்த கனியை அந்த கனியை மட்டும் புசிக்காதே என்கிற கற்பனைக்கு வேலை இல்லை. அது கொடுக்கப்பட்டிருக்கவும் தேவையில்லை. ஆனால் அவர்கள் சிறு பிள்ளைகள் போல இருந்ததால் அவர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. அது பின்பு மோசேயினால் ஆதாமைப் போல மாம்சத்திற்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அல்ல. குறிப்பு: நமக்கு, அதாவது புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்களுக்கு ஏன் நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்றால், அதை நாம் கிறிஸ்துவைப் போல மாம்சத்தில் நிறைவேற்றி விடுவதாலும், நாம் மாம்சத்துக்கு செத்து ஆவிக்கென்று பிழைத்திருக்கிறதுனாலும் நமக்கு மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணங்களான அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், சமநிலை பிரமாணம் இவைகள் கொடுக்கப்பட்டு இவைகளாலே நாம் பிழைக்கிறோம். பாருங்க, நம்ம பார்த்ததின்படி இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கு வரல, அவர் நிறைவேற்றினார். இப்போ இப்போ இங்கே எதில் என்ன சீரியஸ் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி தான் என்ன பண்ணுறோம், நாம் தண்டிக்கப்படுறோம், தண்டனைக்கு ஆளானவங்களாக மாறிடுறோம். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து எதிர் மூலமாக நிறைவேற்றினாரோ அப்படியே நாமும் அவரை பின்பற்றி அவரை போலவே அன்பின் மூலமாக நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினோம். அப்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார்னா, அவர் நம்மளை எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய சகோதரர்களாகிய நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்படியே நாமும் நம்முடைய சகோதரருக்காக நம் ஜீவனை கொடுக்கிற பொழுது, நம்முடைய சகோதரர்களே அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நாமும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாலொழிய நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியாது. இந்த வனாந்தரத்தில் கடந்து வந்த 40 வருஷமாக கடந்து வந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் என்ன பண்ணாங்க? அழிஞ்சு போனாங்கன்னு பார்க்குறோம். அப்போது இந்த வனாந்தர வாழ்க்கையில் வாழ்கிற நாமும் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவை போல அன்பின் மூலமாக நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.